இனி செய்திகளை விரிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம். சென்னை அருகே காணாமல் போன AN-32 ரக விமானப்படை விமானத்தை தேடும் பணியில் சமுத்ரா ரத்னாகர் என்ற ஆய்வு கப்பல் நாளை இணைய இருக்கிறது. இதுகுறித்து நம் தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். காணாமல் போன AN-32 ரக விமானத்தை தேடும் பணியில் தற்பொழுது மங்களூருவிலிருந்து இந்த மிகப்பெரிய கப்பல் ஒன்று வந்திருக்கிறது. இந்த கப்பல் தற்பொழுது சென்னை துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ற இந்திய புள்ளியியல் ஆய்வு மையத்திற்கு சொந்தமான இந்த கப்பல் தற்பொழுது சென்னையில் முகாமிட்டிருக்கிறது. நாளை இரவு அல்லது ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த கப்பல் இங்கிருந்து புறப்பட்டு தேடும் பணிக்கு செல்லும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் ஆய்வுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த கப்பல் தற்பொழுது முதல் முறையாக காணாமல் போன விமானத்தை தேடும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. இந்த கப்பலில் 73 பேர் தங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்தியா முழுவதிலும் இருந்து 9க்கும் அதிகமான விஞ்ஞானிகள் தற்பொழுது இந்த கப்பலுக்குள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் காணாமல் போன கப்பல் கடலுக்குள் விழுந்திருக்கக்கூடும் என்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் சுமார் 16,000 சதுர கிலோமீட்டர் கடலுக்குள் தேட இருக்கிறார்கள். இதில் 3 வகையான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட இருக்கிறது. அதாவது சோனார் பீகான் என்று சொல்வார்கள். சோனார் பீகான் என்ற கதிர்வீச்சு மூலமாக, அதாவது ஒலி ஓசை மூலமாக உள்ளே கதிர்களை அனுப்பி அதிலிருந்து கடலினுடைய என்னென்ன பகுதியில் இருக்கிறது, ஏதாவது இரும்பு பொருட்கள் இருக்கிறதா, காணாமல் போன விமானத்தின் பாகங்கள் இருக்கிறதா என்ற கோணத்தில் இந்த விசாரணை என்பது இருக்கும். தொடர்ந்து ஆய்வு என்பது மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கப்பல் தற்பொழுது இருக்கும் விஞ்ஞானிகளோடு நாம் நேரடியாக பேசினோம். அவர்கள் மிகவும் ஒரு கடுமையான சவால் வாய்ந்த ஒரு முயற்சி தான் இந்த தேடல் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஏற்கனவே காணாமல் போன விமானம் விழுந்ததாக சொல்லப்படக்கூடிய பகுதியிலே கடல் எது மாதிரி இருக்கிறது என்பது குறித்த ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது அந்த பழைய ஆய்வை ஒப்பிட்டு புதிதாக தற்பொழுது ஆய்வு மேற்கொள்ளப்படும் பொழுது எளிதில் காணாமல் போன விமானத்தை கண்டுபிடித்து விடுவோம் என சொல்லியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் தற்பொழுது சீதோஷ நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சீதோஷ நிலையை அடிப்படையாக வைத்துதான் தேடும் பணியை விரைவாக மேற்கொள்ள முடியும் என ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.